கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு நன்றாக இருக்கின்றது. அஷ்டம சனி என்ற பெரிய பிரச்சனையான ஒரு சூழலிலிருந்து வெளிவருகின்றீர்கள். அஷ்டம சனியிலிருந்து வெளியே வந்தாலே அது ஒரு நல்ல காலம்தான். பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதும், நன்மைகள் கூட வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் சிலர் இருக்கின்றீர்கள். நன்மைகளும் நடக்கும், பிரச்சனைகளும் தீரும். அப்படித்தான் 2025 இருக்கின்றது. அஷ்டம சனி விலக ஆரம்பித்து விட்டதை ஏற்கனவே பலர் உணர்ந்து இருக்கின்றீர்கள். இனி வரும் காலங்களில் அதிகம் உணர்வீர்கள். ஆகையால் சனியான் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து கொண்டிருக்கின்றது. திருமணம் கைகூடுவது, வேலை தொழிலில் முன்னேற்றம், புதிய வேலை கிடைப்பது, தொழிலில் புதிய கஸ்டமர்கள் கிடைப்பது, எதிர்பார்த்த லாபங்களை உணர்வது, நோய் நொடிகள் தீர்வது, சண்டை சச்சரவுகள் தீர்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். சிலருக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. சனி மெதுவாக நகரக்கூடிய கிரகம் என்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஏப்ரல் மாதத்திலிருந்து பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக உணர்வீர்கள். இது சனியை பொறுத்தவரை நம்ம கூறக்கூடிய பலன். இப்போ குருவுக்கு வருவோம். குரு 11 12 வரப்போகின்றார். குரு 11 இருந்தது, இவ்வளவு காலம் லாபஸ்தான நிலையில் இருந்தது கடகத்துக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஏதோ ஒரு விதத்தில் குரு 11 இருந்ததால் கடக ராசியினர் அந்த அளவிற்கு பிரச்சனைகளை குறைவாக அனுபவித்தீர்கள். அதாவது அஷ்டம சனியின் பிரச்சனைகளை குறைவாக அனுபவித்தீர்கள் என்பதே தான் உண்மை. ஓகே, அந்த பிரச்சனையே அதிகமாக இருந்தது. இன்னும் குருவோட ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா பிரச்சனைகள் எல்லை மீறி போய் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே குருவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கின்றீர்கள். ஸோ குரு 12 வந்ததால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் ஜாஸ்தியா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம் விரயத்தை குறிக்கக்கூடிய இடம். 12ஆம் இடம் வெளிநாடு வெளி மாநிலங்களை குறிக்கக்கூடிய இடம். சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்த்லையும் கொஞ்சம் கேர் வச்சுக்கோங்க. விரய செலவுகள் சுப செலவுகள் நடப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த வருஷத்தோட இன்னொரு யூனிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குரு 12 வந்தாலும் அக்டோபர் மாதம் அவர் 1ஆம் இடத்திற்கு சஞ்சாரித்து திரும்பவும் 12ஆம் இடத்திற்கு வருகின்றார். ஸோ குரு 1 இருக்கும் காலகட்டத்திலும் வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் விரய செலவுகள் வெகுவாக குறைந்து காணப்படும். ஓகேங்களா? இப்போ ராகு கேது பயிற்சிக்கு நம்ம வருவோம். கேது பயிற்சி ஒரு விதத்துல நல்லதாகவும் வேறு ஒரு விதத்தில் பிரச்சனையாகவும் இருக்கின்றது. எந்த விதத்துல நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது 3 2 வருகின்றார். அதாவது 3ஆம் இடத்திலிருந்து வெளியே வந்து விடுகின்றார். என்னோட வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கேது 3 இருப்பதால் தான் அஷ்டம சனியின் பாதிப்புகளை கடகராசினர் அதிகம் உணர்ந்தீர்கள் அப்படின்னு நான் குறிப்பிட்டிருப்பேன். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணார்னா, எந்தவித முயற்சியும் எந்தவித மூவ்மெண்ட் இல்லாம ஒரு நிலையை உருவாக்கினார். ஸோ 3 வருவதால் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும், உங்களுக்கு முயற்சிகளுக்கான பலனும் கிடைக்கும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையுமே ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறது அவசியம். பிரச்சனை முழுசா தேரலனாலும் அந்த ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர்வது போன்ற ஒரு உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வை தடுத்தது யாருன்னா 3 இருந்த கேது இப்போ 3 வரப்போகின்றார். ஸோ அதனால மூவ்மெண்ட்டை அதிகமே நீங்க உணர்வீர்கள். ஆனால் அவர் வரப்போறது 2ஆம் இடம். ஓகே, 2-8 ராகு கேது இருந்தாலே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இருக்கலாம். 2ஆம் இடம் என்பது குடும்பம், வாக்கு, தனம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 இருக்கும் கேதுவால் பேச்சால் சில பிரச்சனைகள் வரலாம். ஓகே, ஸோ பேசுற பேச்சில் கவனம் தேவை. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பேச வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக பேசணும். 2 இருக்கும் கேதுவால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், பேச வந்ததையும் பேசணும். சில வார்த்தைகளை எதுக்கு நம்ம ஃபுல்லா சொல்லணும், இது வரைக்கும் சொன்னா போதும் அப்படின்னு 2 இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் அறவே தவிருங்க. என்ன பேசணுமோ பேசுங்க, எதை பேசணுமோ எவ்வளோ பேசணுமோ தேவையானவற்றை கண்டிப்பாக பேசுங்க. ரைட், இந்த பாயிண்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 இருக்கும் ராகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகளை கொடுப்பார். ஓகே,
அஷ்டம சனி போல நீண்ட நெடிய பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இருக்காது. ஆனாலும் 8ல் இருக்கும் ராகு வந்து கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அப்போதான் நீங்க பீஸ் இல்லாம ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்பீங்க இல்லையா? ஸோ 8ல் இருக்கும் ராகு அத்தகைய செயல்களை தருவார். சில நிலைகளில் அவர் எதிர்பாராத திருப்பங்களை, எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் கொடுப்பார். ஓகே, அதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 2025 பொறுத்தவரை நன்மைகள் அதிகம் நிறைந்த ஒரு வருடமாகத்தான் இருக்கின்றது. அஷ்டம சனியிலேருந்து வெளில வர்றதே பெரிய ரிலீஃப் இல்லைங்களா? நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கான பலனும் கைகூட கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.